இந்த அஸ்தமன ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். ஆண்டவர் நல்லவர். ஒவ்வொரு வாரமும் அவருடைய வார்த்தையை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கின்ற தயவுக்காக நான் ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஒரு தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க போகின்றோம். இந்த தலைப்பு நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவனாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இன்றைக்கான தலைப்பு வசனம் என் சுவாசமான போது. வசனம் என் சுவாசமான போது. When the Bible becomes my oxygen. When the Bible becomes my oxygen அப்படிங்கிற தலைப்புல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு சிறு ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் தேவன், தயவு கூர்ந்து பேசும்போது அடியனுக்கு கிருபையும் தயவும் இரக்கமும் பரலோகத்திலிருந்து கிடைக்கும்படியாக என் இதயத்தை நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. இது என்னுடைய மேன்மையினாலும் திறமையினாலும் சொல் வளத்தினாலும் பேச்சாற்றலினாலும் ஒன்றும் அல்ல ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எல்லாம் உண்டானது என்று நான் விசுவாசிக்கும்படியாக இன்றைக்கு நீர் இதனை ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இணையதளத்தில் வழியாக அநேகர் இந்த சத்தியங்களை கேட்பதற்கும் தங்கள் வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க உதவி செய்ய வேண்டுமாயும் இந்த எளிமையான ஜெபத்தை இந்த எளியவன் ஏறெடுக்கிறான். கேட்டும் பதில் தாரும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இன்னைக்கு நம்ம when the Bible becomes my oxygen அப்படிங்கிற தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். உம்முடைய வசனம் என்னுடைய சுவாசமா மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த விஷயத்தை பார்க்கும்போது வேத வசனத்தை எப்படி நான் சுவாசிக்க முடியும்? எப்படி பைபிள் உள்ள ஒரு வசனத்தை என்னுடைய வாழ்க்கைக்கு உயிர் வாழ்வதற்காக இல்ல வசனத்தின்படி வாழ்வதற்காக நான் எப்படி சுவாசிக்க முடியும்? சரிங்களா? ஓகே ஓகே இத மற்றொரு கோணத்துல சொல்லணும் அப்படின்னா, வேத வசனத்தின்படி வாழ்வது எப்படி? அப்ப பைபிள இதுதான் என் சுவாசம், இதுதான் என் உயிர் மூச்சு, இதன்படிதான் நான் வாழ்கிறேன் என்று ஒரு மனிதனுக்கு நாசியின் சுவாசம் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறதோ அதற்கு இணையாக நாம் வேத வசனத்தை எப்படியாக நம் வாழ்க்கையில் வாழ்வது என்பதை குறித்த ஒரு சிந்தனையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். சரிங்களா? ஓகே, இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல சுவையான உணவு. இந்த சுவையான உணவை பற்றி ஒரு காரியம் குறிப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்ல இணையதளத்துல இந்த ஃபுட் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உணவு சம்பந்தமான பதிவுகள் அதிகமாக இடம்பெற்றிருக்கும். உணவு சம்பந்தமான பதிவுகளை மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க, அநேகர் பார்த்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த உணவு சம்பந்தமான பதிவுகளை செய்யறவங்க சில உணவுப் பொருட்களை செய்து நமக்கு காட்டுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பிரியாணி வெரைட்டியா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இவ்வளவு ரைஸ் எடுத்துக்கோங்க, இவ்வளவு மசாலா எடுத்துக்கோங்க, இவ்வளவு கிராம்பு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் மெஷர்மெண்ட்டையும் சொல்லி அவங்க சமைச்சு காட்டி அதை கடைசியா சமைச்சதுக்கு அப்புறம் வாயில வச்சு டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நமக்கு அந்த ருசி தெரியுமா அப்படின்னா இல்ல. அத சமைத்து பார்த்து ருசி பார்த்தவங்க சூப்பர்னு சொல்றாங்க, ஆனா நமக்கு அந்த சுவை தெரியுமானா தெரியாது. சரி, எப்பதான் தெரியும் அப்படின்னா the same measurement, அந்த அளவுகோலை அந்த பொருட்களை சரியான விதத்தில் எடுத்து நான் என் வாழ்க்கையில எப்ப ட்ரை பண்ணி பார்க்கறேனோ அப்பதான் அந்த டேஸ்ட் தெரியும், இல்லைன்னா அந்த டேஸ்ட் தெரியாது. அப்ப இந்த உதாரணத்தை உங்க மனசுல வச்சுக்கோங்க. ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது அதை ருசி பார்க்க முடியாது. அந்த பார்க்கிற காரியத்தை நம்ம பயிற்சி செய்யும் போதுதான் அந்த சுவைய, அந்த ருசிய, அந்த சந்தோஷத்தை
உணர முடியும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். சரி, அடுத்ததா இன்னொரு உதாரணத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உடல் எடை குறைப்பு. ரொம்ப பேருக்கு வெயிட் நான் அதிகமா இருக்கிறேன், எப்படியாவது உடல் குறைக்கணும், எடை குறைக்கணும் அப்படிங்கிறத உணரக்கூடிய நபர்களா நம்ம இருப்போம். இதுக்கு என்ன பண்ணுவாங்க, இல்லை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யாரெல்லாம் இன்டர்நெட்ல ஒரு 100 கிலோல இருந்து எடை குறைச்சிருக்கிறாங்க, ஒரு 150 பேர்ல இருந்து எடை குறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நிகழ்வை நாம மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ மற்றவங்க எடை குறைத்ததற்கான வழிமுறையும் கூட அவங்க சொல்லுவாங்க. நாங்கள் இதை சாப்பிட்டோம், இதை சாப்பிடல, இந்த நேரத்துக்கு தூங்கணும், இதை நாங்கள் தூங்கலை, இதை சேர்த்துக்கிட்டோம், இதை விளக்கணும், இந்த எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னு எல்லா விஷயமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு எடை குறையுமா அப்படின்னா நிச்சயமா குறையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எடை குறையுமானா குறையாது. அன்டில் அவங்க கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் என்னுடைய லைஃப்ல எனக்காக நான் அபியாசிக்கிற வரைக்கும் அது பொருந்தாது என்பதை பார்க்கலாம். அப்ப பார்த்த 2 உதாரணத்தை பார்க்கும்போது, ஒன்று அன்டில் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, டேஸ்ட் தெரியாது. ரெண்டாவது, உடல் எடை குறைப்பதற்கான அந்த மோட்டிவேஷனல் வீடியோவோ இல்லை ஒரு ஜிம் ட்ரெயினருடைய வீடியோவோ பார்த்துக்கிட்டு இருக்கிறனால இது பண்ண முடியாது. அன்டில் எது வரைக்கும் அப்படின்னா, நாம நம்முடைய வாழ்க்கையில அதை அபியாசிக்கிற வரைக்கும் அது நம் வாழ்க்கையில் செயல்படாததான் இருக்கு. சரிங்களா? அப்ப டேஸ்டும் பண்ண முடியாது, உடல் எடையும் குறைக்க முடியாது. எது வரைக்கும் அப்படின்னா, என் வாழ்க்கையில் அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கல, ஐ ஹாவ் நாட் இம்ப்ளிமெண்டட் இன் மை லைஃப், என் வாழ்க்கையில் அதை நான் பயிற்சி செய்யலை அப்படிங்கிறது. சரி, இப்போ நாம படிக்கிற விஷயத்துக்கு வரலாம். சரிங்களா? ஓகே 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 சரி, இப்போ சரி, பைபிள்ங்கிறத நம்ம காலகாலத்துக்கு பார்க்குறோம், அநேக பிரசங்கங்கள் கேட்குறோம், வாரத்துக்கு குறைந்தது 2-3 பிரசங்கங்களை கேட்குறோம், பிடித்த போதகர்களுடைய பிரசங்கங்களை கேட்குறோம், குறைந்தது வருஷத்துக்கு ஒரு 100 பிரசங்கமாவது நம்ம கேட்குறோம். இந்த 100 பிரசங்கமும் கேட்குறது எப்படி தான் இருக்குது அநேக நேரத்தில் அப்படின்னா, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சமைச்சு காட்டின ஒரு செஃப்பை மாதிரியும், நாங்கள் இந்த மாதிரி உடல் எடையை குறைச்சிருக்கிறோன்னு சொன்ன ஒரு நபரை போன்று தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கை குறைஞ்ச மாதிரி தெரில, இல்லை என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்ட மாதிரி தெரில, என் வாழ்க்கையில் நான் அந்த டேஸ்ட்டை ருசி பார்த்தேனான்னு தெரில அப்படிங்கிறத என்ன பண்ண முடியுதுன்னா யோசிக்க முடியுது. அப்போ ஹவு டு எக்ஸ்பீரியன்ஸ் தட், எப்படி எனக்குன்னு நான் சமைச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்குறது, எனக்குன்னு நான் எப்படி வெயிட் ரெடியூஸ் பண்ணி பார்க்குறதுங்கிற மாதிரி வேத வசனத்தை என் வாழ்க்கைக்குன்னு நான் எப்படி வாழ்ந்து பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்ல போகிறேன். இட் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி ப்ராக்டிக்கல், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்க போகுது. சரிங்களா? ஓகே, சரி, கவனிங்க. இப்போ பைபிளில் ஒரு வசனத்தின்படி, பைபிளில் உள்ள வசனத்தின்படி வாழ்றதுக்கு ஒரு வசனத்தை உதாரணமாக எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஒரு வசனத்தை உதாரணமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, மொத்த பைபிளில் அநேக ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கு. அதில் ஒரு வசனத்தை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு வசனத்தை நான் உதாரணமாக என்ன பண்ணிக்கிறேன்னா எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, என்ன வசனத்தை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம், வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்தலாம் ஜெபம் பண்ணுங்க. சரி, இதான் ஒரு வசனம். இந்த வசனத்தை எப்படி வாழ்க்கையில கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு யோசிக்க போறோம். சரிங்களா? இந்த வசனத்தை ஃபுல்லா எடுத்துக்க போறதுல ஒரு வாக்கியத்தை மட்டும் எடுத்துக்கலாம். லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங், லேசர் ஃபோக்கஸா, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா எடுத்துக்க போறோம். சரி, இந்த வசனத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். யாராவது பைபிள்ல பகைக்கிறவங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறாங்களா? யாராவது பைபிள்ல பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாங்களா அப்படிங்கிறத நாம சிந்திக்க போறோம். சரிங்களா? 2 உதாரணத்தை நான் சொல்ல போறேன். ஓகே, உதாரணம் 1, அபிகாயில் தாவீதுக்கு செய்தது. சரிங்களா? அநேகருக்கு இந்த நிகழ்வு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். தெரியவில்லை என்றால் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தை
நீங்க போய் வாசித்து பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த கதையை, இந்த நிகழ்வை எளிமையாக நான் சொல்றேன். இவங்க வாழ்க்கையில பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை எப்படி வாழ்க்கையில கடைபிடிச்சாங்க, அதன் மூலமா என்ன ஒரு தாக்கம், என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டதுங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இந்த அபிகாயில் கணவனின் பெயர் நாபால் என்ற மனிதன். அவன் ஒரு குடிப்பழக்கத்தினால் நிறைந்த ஒரு மனிதன். ஆனால் அவன் செல்வந்தனாய் இருந்த ஒரு மனிதன். இந்த மனிதனின் ஆடுகளுக்கெல்லாம் ஒரு முறை தாவீது பாதுகாப்பு கொடுத்தார். ஒரு பக்கம் நாபால் என்ற மனிதன் இருக்கிறார். அவருடைய ஆடுகளுக்கு நன்மை செய்யும் விதமாக தாவீது என்ன பண்றாருன்னா பாதுகாப்பு கொடுக்கிறார். தாவீது சவுலினால் துரத்தப்பட்டு கொண்டிருந்த நேரம் அது. அப்ப தாவீதுக்கு யாராவது உணவு கொடுக்க மாட்டாங்களா, பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்களா, இல்ல தேவைகளை சந்திக்க மாட்டாங்களாங்கிற ஏக்கம் நிறைந்த ஒரு நேரம். அந்த நேரத்துல தாவீது, இவருடைய ஆடுகளை நான் பார்த்து கொண்டேன், அது நிமித்தமாக அவருக்கு நான் நல்லது செஞ்சிருக்கேன், திருப்பி எனக்கு நல்லது செய்வார்னு நினைச்சு ஆட்களை அனுப்பினால் எனக்கு தாவீதும் தெரியாது, அவர் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு, ஐ டோன்ட் நோ ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு இந்த நாபால். இதனாலே நன்மை செய்த தாவீதுக்கு திருப்பி நன்மை செய்யாமல் தீமை செய்த ஒரு மனிதனாக நாபால் இருக்கிறார். சரிங்களா? சில நேரத்தில் சில மனிதர்கள் நல்லது செஞ்சா கூட திரும்ப நல்லது செய்ய மாட்டாங்க, தீமை தான் செய்வாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே நேரத்தில் தாவீதை பார்க்கும்போது தாவீது நல்லது செஞ்சிருக்கிறாரு, திருப்பி நல்லது எதிர்பார்க்கிறாரு. ஆனா அந்த நல்லது கிடைக்காத போது தாவீதும் தன்னுடைய நிலையில் தடுமாறுகிறார். இந்த நாபாலை கொலை செய்து விட வேண்டும், இந்த நாபாலை பழி வாங்கி விட வேண்டும் என்று நினைக்கிறார். சரிங்களா? இங்க நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் செய்த நன்றியவே நினைச்சு பார்க்காத ஒரு நபர். சரிங்களா? இன்னொரு மனிதன் நன்மை செஞ்சிருக்கிறாரு, நன்மைக்கு நன்மை செய்யாம தீமை செஞ்சிருக்கிறாருங்கிறதுக்காக பழி வாங்கும் சிந்தனையோடு இருக்கிறாரு. யாரு இவரு அப்படின்னா தாவீது. அப்ப இந்த ரெண்டு ஸ்டாண்டும், இந்த ரெண்டு பேருடைய நிலைப்பாடுமே தவறு. ஒண்ணு நல்லது செஞ்சா திருப்பி தீமை செய்வதும் தவறு, நல்லது செய்திருக்கிறார், அதற்கு தீமை மறுமொழியாக நாபால் செய்த போது அதற்கு பழிவாங்கும் எண்ணமும் தவறு. சரிங்களா? இந்த ரெண்டுமே தவறு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தாவீது நாபாலை கொலை செய்ய வரும்போது அபிகாயில் பகைங்கனாய் இருந்த, எதிராளியாய் இருந்த இந்த தாவீதுக்கு முன்பாக ஒரு நல்லது செய்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? வசனம் வாசிப்போம். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தீர் திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி, அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சமைக்கிறாங்க, நன்மை செய்கிறாங்க. அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில் இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள், அவர்களை சந்தித்தாள். அப்ப பாருங்க, தன் கணவருக்கு தீமை செய்ய வேண்டும் என்று வந்த பகைங்கன் தான் தாவீது. தன் கணவன் யார்? நாபால். அவன் கெட்டவன் என்பது இந்த பெண்ணுக்கு நல்லாவே தெரியும். தாவீதின் நற்குணமும் இந்த பெண்ணுக்கு நல்லாவே தெரியும். தாவீது பழி வாங்கும் விதத்தில் தன் கணவனின் உயிரை சேதப்படுத்த வரும்போது பகைங்கனாக வந்த தாவீதுக்கு நல்லது செய்கிறாங்க. தன்னுடைய கணவனை கொலை செய்ய வந்தவனுக்கு நல்லது செய்கிறாங்க, வயிறார சாப்பாடு கொடுக்குறாங்க, நன்மை செய்கிறாங்க. அந்த குட்னஸ், அந்த நல்லது அந்த பகைங்கனுடைய இதயத்தில் என்ன பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய். அந்த குட்னஸ் ஆஃப் அபிகாயில்,
அபிகாயிலின் நன்மை பகைஞனாகிய தாவீதின் இதயத்தை மாற்றியது. அவன் பழிவாங்கும் எண்ணத்தை விட்டுவிட்டான். It changed the heart of David. தாவீதின் இதயத்தை அபிகாயிலின் நன்மை மாற்றியது. அநேக நேரத்தில் ஏன் ஆண்டவர் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய நன்மை நம் பகைஞனுடைய இதயத்தை மாற்றும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கலாம். அநேக நேரத்தில் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யாமல் நாமும் அவர்கள் செய்த தீமைக்கு ஈடாக தீமை செய்யக்கூடிய பழக்கம் தான் நமக்கு இருக்குது. தீமைக்கு நன்மை செய்யும் பழக்கம் நமக்கு இல்லை. ஆனால் அவங்க இதயத்தை மாற்றணும், அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்தணுங்கிற எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா பகைங்கனுக்கு கூட நல்லது என்ன பண்ணலாங்கிற சிந்தனை நமக்கு வரும். இங்கே தாவீது பகைங்கனாக, அதுவும் சாதாரண பகைங்கன் அல்ல, உயிரை வாங்க வேண்டும், பழி வாங்க வேண்டும் என்ற சிந்தனையோடு வந்த தாவீது அந்த பழிவாங்கும் சிந்தனை, த ரிவெஞ்ச் ஸ்பிரிட் put on by the goodness of Abigail, அந்த பழிவாங்கும் எண்ணத்தை அபிகாயிலுடைய அந்த நன்மை மாத்துச்சு. Do you want to change someone's heart? நீங்கள் யாருடைய இதயத்தை அதை மாற்ற நினைக்கிறீங்களா? உங்களுக்கும் பகையாளி என்ற பட்டியல் இருக்கிறதா? அவர்களுடைய இதயத்தை மாற்றுவதற்கு நீங்கள் ஏதேனும் யோசனை பண்ண விரும்பினால் அவர்களுக்கு என்ன நன்மை செய்யலாம் என்று யோசிங்க. Think about what goodness you can do for the people who hated you. உங்களை வெறுக்கிற, உங்களை ஒதுக்குற, உங்களுடைய பகைங்கனாய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன நல்லது பண்ணலான்னு சிந்திங்க. அந்த நல்லது அவங்க இதயத்தில் உள்ள வெறுப்பை மாற்றுகிறது. அந்த நல்லது ஒருவனுடைய இதயத்தை மாற்றுகிறது. ரெண்டாவது எக்ஸாம்பிள் போகலாம். பகைக்கிறவருக்கு நன்மை செய்யுங்கிறத நம்ம படிக்கிறோம். இது எப்படி வாழ்க்கையாக வாழ்கிறதுங்கிறத பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். 2 பைபிள் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கலாக எப்படி இதை கடைப்பிடிக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ரெண்டாவது எக்ஸாம்பிள். சரிங்களா? திஸ் இஸ் கோயிங் டு பி ஷார்ட். ரொம்ப சிறிய ஒரு உதாரணம் தான். எலிசா சீரியர்களுக்கு செய்தது. சரிங்களா? சீரிய ராஜா ஒருவன் இருந்தான். அந்த ராஜா அவன் போடுகின்ற திட்டம் எல்லாம் எலிசாவுக்கு எளிமையாக தெரிகிறது. எலிசா தான் அவன் போடுகிற திட்டத்தை எல்லாம் அறிந்திருக்கிறான் என்பதனாலே எலிசாவை பிடித்து வருவதற்காக தன்னுடைய சீரிய படைகளை சீரிய நாட்டின் ராஜா அனுப்புகிறார். சரிங்களா? ஓகே. அப்போ சீரிய நாட்டின் ராஜாவை இந்த எலிசா தன்னுடைய படைவீரர்களை, சீரிய நாட்டின் படைவீரர்களை சீரிய நாட்டின் ராஜா அனுப்பியிருக்கிறாருன்னு எலிசாவின் வேலைக்காரன் கண்டு எலிசாவை அழைத்து, பாருங்க இவ்வளோ கூட்டம் நம்மளை சூழ்ந்திருக்குன்னு சொல்லும்போது, ஆண்டவரே என் வேலையாளின் கண்களை திறந்தருளும் சொன்ன உடனே ஆண்டவருடைய சேனை வீரர்கள் எப்படி சூழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த எலிசாவின் வேலைக்காரன் பார்க்குறார். பார்த்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, எலிசா அந்த வேலைக்காரர்களின் கண்களை குருடாக்கி அழைத்து கொண்டு போகிறார். போனதுக்கு பிற்பாடு ஒரு இடத்திற்கு வந்த உடனே அவர்களுடைய கண்களை திறக்கிறார். திறந்து பார்க்கும்போது இஸ்ரவேலின் நாட்டின் ராஜா இந்த சீரியரின் படை வீரர்களை நான் வெட்டி போடலாமா அப்படின்னு எலிசாட்ட கேட்குறாரு. எலிசா, அவங்களுக்கு நல்ல வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புப்பா, அவங்களுக்கு நல்ல வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பு. பகைஞர்கள், நம் உயிரையே வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பகைஞர்கள், நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பகைஞர்லாம் நம்ம சாகணும் இல்லை நம்மளை கொலை செய்யணுங்கிற அளவுக்குலாம் இருக்கிறாங்களான்னு தெரியல. தே ஆர் ஸோ வர்ஸ்ட். இந்த சீரிய நாட்டின் படை வீரர்கள் இஸ்ரவேலர்களின் கதையை முடிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர். ஆனால் அவங்களுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புன்னு பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்த எலிசாவை பார்க்க முடியுது. சரிங்களா? இது சம்பந்தமான வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அதற்கு அவன், நீ வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படி அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான். வயிற்றுக்கு சாப்பாடு போடுங்க. யாருக்கு? சொந்தக்காரவங்களுக்கா? பகைக்கிறவங்க. என்னைக்காவது உங்கள் மனசில் ஒருத்தவங்க மேலே கசப்பு இருக்குது,
அவங்கள விருந்துக்கு வீட்டுக்கு வாங்கன்னு அழைப்பீங்களா? அப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு இருக்குமா? மேபி எலிசாவாக இருந்தால் அதுதான் செஞ்சுருப்பார், அபிகாயிலாக இருந்தால் அப்படி தான் செஞ்சுருப்பாங்க. நம்முடைய பகைங்கரை குடும்பத்துடன் வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுக்கக்கூடிய பழக்கம் நமக்கு வேண்டும். இல்லை என்றால் அவர்களுடைய வீட்டுக்கு போய் உணவு சமைத்து கொண்டு போய் கொடுத்து வரக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். எப்படி ஒரு அழகான எண்ணம் பார்த்தீங்களா? இந்த குட்னஸ் பகைங்கருக்கு நன்மை செய்யும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வாட்ஸ் த அவுட்புட்? என்ன நடக்குது? அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்து பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்திற்கு போய்விட்டார்கள். இவங்க போயிட்டாங்க. வசனம் தெளிவாக சொல்லுது. the same 23rd words, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 23. சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேலின் தேசத்தில் அப்புறம் வரவில்லை. for a short time, ஒரு குறிப்பிட்ட நேரம் சீரியர்களின் படை எங்க வரல? இஸ்ரவேலை தாக்க வரல. எதிரியின் இதயம் சற்று மாறிவிட்டது. ஏன்? நான் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று போனேன், நான் கையும் களவுமாக அகப்பட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் என்ன கொள்ளாமல் அவன் எனக்கு சாப்பாடு போட்டு அனுப்புனா திரும்பி நான் போகமாட்டேன்னு ஃபார் அ ஷார்ட் டைம் அந்த நன்மை அவங்க மனதில் இருந்த வரைக்கும் அவங்க திரும்ப யுத்தத்துக்கு வரல. Let us take these 2 examples. 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கணவனின் உயிரை பழிவாங்க வேண்டும் என்ற ரிவெஞ்ச் ஸ்பிரிட்டோட வந்த தாவீதின் இதயத்தில் உள்ள அந்த பழிவாங்கும் சிந்தனை அபிகாயில் செய்த நன்மையினால் மாற்றப்பட்டது. சீரியர்கள் எப்படியாவது இஸ்ரவேலரை அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு நன்மை செய்து அனுப்பினது சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை என்று சொல்லும்படியாக, ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வரவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்ப நாம செய்யக்கூடிய நன்மை பகைங்கனுடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பகைக்கிறவங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லியிருக்கார். சரிங்களா? சரி, நான் இப்போ மறுபடியும் விஷயத்துக்கு வரேன். ஒருத்தவங்க நல்லா இருக்கு, நாங்கள் சமைச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்க்கறதுனால நமக்கு டேஸ்ட் தெரியாது. எடை குறைச்சிருக்கிற வீடியோலாம் பார்க்கறதுனால நமக்கு எடை குறையாது. அப்படிங்கிற மாதிரி இந்த சத்திய வேதத்தை போதிக்கிறவங்க ரொம்ப சூப்பராக போதிக்கிறாங்க அப்படின்னு ரசிக்கிறதுனால நமக்கு ஆரோக்கியம் பெறாது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனங்களை கடைபிடித்தால்தான், அதை சுவாசமாக உட்கொண்டால்தான் அந்த வளர்ச்சி, அந்த மாற்றம், அந்த சந்தோஷம், அந்த புத்துணர்வு, அந்த புதுப்பித்தல், மறுபடியும் பிறத்தல் அப்படிங்கிற அனுபவம் நமக்குள்ளே வரும். சரி, இந்த வசனத்தை ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிச்சிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தை பற்றின ஒரு எளிமையான ஒரு சாட்சியை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுறேன். ஒரே ஒரு சாட்சி, ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். எனக்கு இரண்டாவதாக மதுரையில் உள்ள ஒரு பிரபலமான மருத்துவமனையில் குழந்தை பிறந்தது. இரண்டாவதாக ஆண் குழந்தை பிறந்தது. முதலாவதாக ஒரு பெண் குழந்தை இருக்கிறார். மூத்த பொண்ணுக்கு 3 வயசு. இரண்டாவது பையன் பிறக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் திங் என்ன இருக்குது அப்படின்னா, இலவசமாக அங்கே பிரசவம் பார்ப்பாங்க. இலவசமாக அங்கே அரசாங்கத்தின் ஒரு சில சலுகைகள் அங்கே இருக்குது. இலவசமாக பார்ப்பாங்க. இலவசமாகவே அங்கே சலுகைகள் இருப்பதினாலே நானும் என் மனைவி அங்கே அட்மிட் பண்ணியிருந்தேன். அப்போ அட்மிட் பண்ணும்போது எங்கள் மூத்த பொண்ணும் அங்கே தான் பிறந்தாங்க. நல்லா பார்த்துக்கிட்டாங்க, தெரிஞ்சவங்களும் அங்கே இருந்தாங்க. அதனால் அங்கே அனுமதித்திருந்தோம். இப்போது என்னுடைய பையன் பிறக்கும்போது என்னுடைய மனைவி அங்கே அட்மிட் பண்ணியிருக்கிறோம். குழந்தையும் பிறந்தாச்சு. அங்கே பிரசவ அறையிலிருந்து பிள்ளையையும் தாயையும் வார்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஷிஃப்ட் பண்ணுறாங்க. வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3லேருந்து 4 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்க. நார்மல் டெலிவரிங்கிறனால ஒரு 3 to 4 days அவங்க நல்லா தேறி வரணுங்கிறக்காக வச்சுருப்பாங்க. இந்த 4 நாட்களும் அந்த பிரசவ வார்டில் குறிப்பிட்ட நேரம் மட்டும் தான் போய் பார்க்கணும்.
2லேருந்து 6 மணி வரைக்கும் தான் பார்க்கணும் பகல். ஒரே ஒரு அட்டெண்டர் கூட இருக்கலாம், அவங்க ஒரு பெண்ணாக மட்டும்தான் இருக்கணும். அப்போ என்னுடைய தாய் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அங்கே கூட இருக்கக்கூடிய அட்டெண்டராக இருக்கிறாங்க. நான் வெளியில் என்ன பண்ணியிருக்கிறேன், தங்கியிருக்கிறேன். ஏதாவது உதவி வேணால் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு தங்கியிருக்கிறேன். அங்கே ஒரு பெண் செக்யூரிட்டியாக பணி செய்கிறாங்க. ஆனால் இந்த பணி செய்யக்கூடிய இந்த செக்யூரிட்டி பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மருத்துவரை விட, அந்த நர்ஸ் செவிலியரை விட ரொம்ப அதிகாரம் அதிகம். ஏன்னா அங்கே வரக்கூடிய எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறனாலையோ என்னவோ தெரில, ரொம்ப கராரான ஒரு நபராக இருந்தாங்க. இப்போ யார் போனாலும் வந்தாலும் நீங்களாம் போகக்கூடாது, நீங்களாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு இங்கே நிற்கிற, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு, வா போ நீ நான் அப்படி தான் பேசுவாங்க. ஒருவேளை அவங்களுடைய அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனே அப்படி தான் இருக்கான்னு தெரில, அப்படி தான் இருப்பான். அந்த நேரத்தில் என் தாய் வந்து அன்றைக்கி ராத்திரி அங்கே தங்க வேண்டியதாக இருந்துச்சு. என் மனைவிக்கு பக்கத்தில் படுக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பக்கத்தில் உள்ள ஒரு கட்டில் இருந்துச்சு. கட்டிலுக்கு கீழே உள்ள இடத்துல தங்குவதற்கு என் தாய் அங்கே போர்வை விரித்து படுத்திருந்தாங்க. ஆனால் அந்த வார்டில் சில காலி பெட்டு கிடந்துச்சு. அப்போ என்னுடைய தாய் வந்து போய் என்ன கேட்டாங்க அப்படின்னா, அந்த செக்யூரிட்டிகிட்ட, அந்த பெண்ணிட்ட, மா நான் இந்த கட்டில் சும்மா தான் கிடக்கு, மேலே படுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப கராரா, அதெல்லாம் முடியாது, நீ போய் கீழே படுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மேலே படுத்தா நான் ஃபைன் போட்டுருவேன் அப்படிலாம் ரொம்ப கராராக பேசினாங்க. இப்போ என் அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. கீழே படுப்பது ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் இந்த பெண் ஒரு சக மனிதரை நடத்துவது ரொம்ப கராராக இருக்கே அப்படின்னு. இது போன்று 2-3 முறை எல்லாரிடத்திலும் அங்கே உள்ள எல்லார்ட்டையும் கொஞ்சம் கராராக நடந்துக்கிற ஒரு பெண்ணாக இருந்தாங்க. இப்போ என் அம்மா வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா சேவைகளும் நல்லா செஞ்சாங்க, ஆனால் இந்த செக்யூரிட்டி பெண் மட்டும் ரொம்ப கராராக நடந்துக்கிறாங்க அப்படின்னு. இப்போ நான் என் அம்மாட்ட சொன்னேன், அம்மா எல்லாரையும் அனுமதித்து எல்லாரையும் கையாளும் போது அப்படி தான் இருப்பாங்க, நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்காதீங்கன்னு நான் சொன்னேன். அப்போ என் அம்மா, இல்லைப்பா அவங்க ரொம்ப அதிகமாகவே தரக்குறைவாக மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ என் மனசில் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு, பகைக்கிறவங்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு, பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க. இப்போ உடனே என்னுடைய பையன் பிறந்த உடனே எல்லாருக்கும் ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்வீட் பாக்ஸுடைய கொஞ்சம் பாக்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். அப்போ எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன், அம்மா கொஞ்சம் அவங்க நம்மளை பகைக்கிற மாதிரி தான் இருக்குது, நம்ம ஏன் அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். பொதுவாக இந்த மாதிரி செக்யூரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ்லேருந்து ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க, டாக்டருக்கு தான் முழு ஸ்வீட் பாக்ஸும் கொடுப்பாங்க. இவங்களுக்கு அங்கே உள்ள செக்யூரிட்டி எல்லாருக்கும் ஒரே ஒரு ஸ்வீட்டை மட்டும் கையில் எடுத்து கொடுத்தோ, இல்லை ஒரு சாக்லேட்டை கையில் கொடுத்தோ அப்படி தான் கடந்து போவாங்க. ஒரு முழு ஸ்வீட் பாக்ஸை கொடுக்கறத வழக்கமாக அங்கே வச்சுருக்க மாட்டாங்க. அப்போ டாக்டருக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்பாங்க, இல்லைனா ஒரு நர்ஸுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் செக்யூரிட்டிக்கு கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்கிற மாதிரி ஒரு சாக்லேட் கவரில் உள்ள இதையோ கொடுப்பாங்க. இப்போ என்னுடைய அம்மாட்ட நான் சொன்னேன், இங்கே ஒரு 4-5 ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது, நீங்கள் போய் அந்த செக்யூரிட்டிக்கும் கூட இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த ஸ்வீட் பாக்ஸை கொடுங்கன்னு சொன்னேன். எங்கள் அம்மா இந்த ஸ்வீட் பாக்ஸை எடுத்துகிட்டு போய் அந்த கராராக பேசின அந்த செக்யூரிட்டிகிட்ட போய் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது அவங்க இதுலேருந்து ஒரு ஸ்வீட் மட்டும் எடுத்துக்கவா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மொத்தமாக உங்களுக்கு தான், நீங்களே முழுசாக வச்சுக்கோங்கன்னு அவங்ககிட்ட கொடுத்தாங்க. ரொம்ப சின்ன விஷயந்தான். கொடுக்கும்போது அப்போ தான் முதல்ல அவங்க வாய் திறந்து நீ நானும் பேசிக்கிட்டு இருந்தவங்க, அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா, அம்மாங்கிற வார்த்தை அப்போ தான் அவங்க மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை அவங்ககிட்ட இருந்து வந்துச்சு. வேதம் சொன்னபடி பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்கன்னு சொன்ன அந்த வசனத்தை அங்கே பகைங்கனாக தோன்றின அந்த ஒரு செக்யூரிட்டி பெண்ணிட்ட ரொம்ப எளிமையான நன்மை, இது ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப எளிமையாக இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்மை தரைக்குறைவாக பேசினாலும் அதை பொருட்படுத்தாமல் இந்தாங்க உங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் மொத்தமாக நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கும்போது அவங்க மனசில் அவங்க கண்களுக்கு நமக்கு தயவு கிடைச்சதுங்கிறத பார்க்க முடிச்சு. நாங்கள் அங்கேருந்து 2-3 நாள் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வீட்டுக்கு வர வரைக்கும் அவர்களுடைய தயவு எங்களுக்கு அதிகமாகவே இருந்துச்சு. அப்போ நான் விசுவாசித்தேன், வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தின்படி வாழும்போது, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்போது, அந்த நன்மை நம்முடைய இதயத்தில் அவர்கள் மீது வெறுப்பு இல்லாமல் பண்ணவும், நம்முடைய பகைங்கராக இருக்கக்கூடிய நபர்களுடைய இதயத்திலையும்
ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதுங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சு. அப்போ அன்னைக்கு முடிவு பண்ணேன், இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம வாழ்க்கையில் வாழும்போது, அதை அப்ளை பண்ணும்போது, அதை கடைபிடிக்கும் போது என்னென்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத நடைமுறை வாழ்க்கையில் நம்முடைய பிரசங்கத்தில் குறிப்பிட வேண்டும் அப்படின்னு நினச்சேன். லிவிங் பை த எவ்ரி வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புத்தகம் கூட, அழகான புத்தகம் ஒன்று இருக்கிறது, முடிந்தால் வாசித்து பாருங்க. டேரிங் டு ஆஸ்க் ஃபார் மோர் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. இது ஜெபத்தை பற்றின ஒரு அழகான புஸ்தகம். மெலடி மேசான் அப்படின்னு ஒருத்தவங்க நம்முடைய ஜிசியில் உள்ள ப்ரேயர் மினிஸ்ட்ரிஸுடைய ஒன் ஆஃப் தி டைரக்டர், அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்க இன்னொரு புஸ்தகம் போட்டிருக்காங்க, டேரிங் டு லிவ் எவ்ரி வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு புஸ்தகமே ரொம்ப அற்புதமான ஒரு புஸ்தகம். லிவிங் பை த எவ்ரி வேர்ட் ஆஃப் காட். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனத்தையும் என் வாழ்க்கையில் நான் ட்ரை பண்ணி பார்த்து என் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றத்தை உணரணும். அதுதான் நமக்குன்னு சமைச்சு சாப்பிட்றதுக்கு சமம், நமக்குன்னு ருசி பார்க்குறதுக்கு சமம். அப்படி நாம் செய்யும்போது பகைக்கிறவங்களும் நன்மை செய்யும். சிந்திப்போமா? ஒரு கேள்வி, நிறைவான கேள்வி. யார் நம் பகையாளி? எல்லாருக்குமே மனசில் ஒரு சிலரை முழுமையான அன்பு காட்ட முடியாமல் கடந்து போகக்கூடிய நபர்களாக இருக்கும். டு வி ஹாவ் சம் ஹேட்டர்ஸ்? நம்மளை வெறுக்கக்கூடிய சில நபர்கள் இருக்கலாம், இல்லை நாம் வெறுக்கக்கூடிய சில நபர்கள் இருக்கலாம். டேக் எ லிஸ்ட். ஒரு லிஸ்ட் எடுங்க. லிஸ்ட் எடுத்து, எனக்கு இந்த நபர்கள் வெறுப்பு உண்டாக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க, எனக்கு அவங்க மேலே வெறுப்பு இருக்குது, இல்லை அவங்களுக்கு என் மேலே வெறுப்பு இருக்குது. லிஸ்ட் எடுக்கலாம். அவங்களுக்கு என்ன நல்லது செய்யலாம்? வாட் குட்னஸ் ஐ கேன் டூ ஃபார் தம். ஒருவேளை அவங்க பிள்ளைங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா என் பங்குக்கு ஒரு ஸ்கூல் பேக்காவது வாங்கி கொடுக்க முடியுமா? ஒருவேளை அவங்க நோயாளியாக இருக்கிறாங்களா, பேதுருவின் மாமியை வீடு சந்தித்தது மாதிரி இதான் சான்ஸ், நான் அவங்கள வீடு போய் சந்திச்சு நீங்கள் நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, கடவுளும் கூட இருக்கிறான்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வரலாமா? வாட் குட்னஸ். எனக்கு பகைங்கனா இருப்பவனுக்கு என்ன நல்லது செய்யணும்? இன்றைக்கு அநேக நேரத்தில் எனக்கு பகைங்கனாய் இருப்பவனை அவனுடைய குறைவுகளை வெளிப்படுத்தவோ குறைவுகளை பிரகடனப்படுத்தவோ அப்படிப்பட்ட எண்ணம் தான் நமக்கு மாம்ச சிந்தையில் தோணுது. நிர்வாணப்படுத்துவதனாலோ குறைவுகளை அபட்டமாக சொல்லுவதனாலோ ஒரு மனுஷன் மாற மாட்டான். ஆனால் அவனுக்கு நன்மை செய்தால் அவன் நமக்கு நாம் சொல்லை கேட்பதற்கான காதுகளை திறக்கிறதுக்காக ஆண்டவர் அவங்க இதயத்தை மாற்றுவார். பகைக்கிறவங்களுக்கு நல்லது செய்யலாம், ஆண்டவர் அதை செய்கிறார். இப்போ லிஸ்ட் எடுங்க, பகையாளி யார், என்ன நல்லது செய்யலான்னு. லிவிங் பை த எவ்ரி வேர்ட் ஆஃப் காட். பகைக்கிறவங்க நன்மை செய்யுங்கிற வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிங்க. இப்படி இது மட்டும்தானா அப்படின்னு இல்லை. பைபிளில் ஏன் நல்ல சமாரியன் ஊமை எழுதப்பட்டிருக்குன்னா, அந்த சம்பவத்தின்படி வாசிக்கிறவன் வாழணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கி அது நல்ல சமாரியனை போல் தெரியாத ஒருத்தவங்களுக்கு ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கிற ஒருத்தருக்கு பில் கட்டணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் வந்திருக்கா நமக்கு? இந்த பைபிள் படித்தவன் வாழணும்னு நினைக்கிறான்னா அவன் வாழுவான். 2 காசுகள் போட்ட அந்த ஏழை விதவையை பற்றி பைபிள் ஏன் சொல்லியிருக்கு? அந்த பெண் மாதிரி இதை வாசிக்கிறவன் ஒருத்தன் வாழுவான். லிவிங் பை த எவ்ரி வேர்ட் ஆஃப் காட். இந்த வசனம் என் சுவாசமாக மாறணும், அப்போ தான் நித்தியத்துக்கென்று நான் உயிர் வாழ்வேன். சிந்தியுங்கள், சிந்தியுங்கள், யார் நம் பகையாளி, என்ன நன்மைகள் செய்யலாம், ஒவ்வொரு வசனத்தின்படியும் நாமும் வாழலாம் இயேசுவை போல். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் இதனை உங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்க ஆண்டவர் கிருபை செய்வார், தயவு செய்வாராக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்ற வசனம் எங்கள் வாழ்க்கையாக மாறட்டும். இந்த வசனத்தில் உள்ள ஒரு பகுதி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆண்டவரே. இது மலை பிரசங்கத்தின் ஒரு பகுதி. மலை பிரசங்கத்தை கடைபிடித்த நபர்களின் பட்டியலில் நாங்களும் இணைய வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஒவ்வொரு வார்த்தையையும் எங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நிகழ்வும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவு செய்யப்பட கிருபை செய்யுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருடைய இல்லத்தையும் தொடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஏதோ எங்களுடைய ஆச்சரியங்களுக்காகவோ எங்களுடைய புதுமை விரும்பிகளாக நாங்கள் இருப்பதற்காகவோ மற்றும் கவனிக்காமல் எங்கள் வாழ்க்கையாக்கி கொள்ள உதவி செய்ய வேண்டுமாய். எங்களுக்காக பாடுபட்டு மரித்த, எங்களுக்கு கிருபையை மட்டுமே பொழிந்தருளக்கூடிய எங்களுடைய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.